இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சுந்தர்சி ஒரு லாயரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட தங்கச்சி தான் தமன்னா. தமன்னாவோ தான் மனசுக்கு பிடிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிக்க அது முடியாதுன்னு அவங்க வீட்லயும் தடபோட இவங்க வீட்டை விட்டு ஓடி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. காதலனையே இவங்களுக்கு குழந்தையும் பிறகுது, பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணுன்னு. இப்படி சந்தோஷமா தான் போய்க்கு இருக்கு தமன்னாவோட லைஃப். இப்போ 10 வருஷம் கழிச்சு பார்த்தா தமன்னாவோட ஹஸ்பண்ட் ஜாகிங் போறேன்னு வெளியே போறாரு. அப்படி போனவர் தான் அம்மா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கா போயிட்டாருமான்னு கேள்விப்பட்டதும் தமன்னாவும் துக்கம் தாங்காம கிணத்திலே தூக்கு போட்டு தொங்கிடுறாங்க. இத பார்த்தா அவங்களோட பொண்ணுமே கீழே விழுந்து தலையில அடிபட்டு கோமாக்கு போயிருது. இந்த நியூஸ் சுந்தர்சிக்கு போக இதை கேட்ட சுந்தர்சி, என் தங்கச்சியா, வாய்ப்பே கிடையாது, அவ தற்கொலை பண்ணிக்க மாட்டா, இதுல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அவரோட சிஐடி வேலைய தமன்னா வாழ்ந்த கிராமத்துக்கு வந்து ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த கிராமத்துல மர்மமான முறையில சில மரணங்கள் நடக்குது. இது எதுக்காக நடக்குது, யார் பண்றா, தங்கச்சிய கொன்னது யாருன்னு சுந்தர்சி தேடி போறாரு. இதுக்கப்புறம் நடக்க இருக்க திருப்பங்கள் தான் இந்த படத்தோட கதை.